ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 இந்தியன் எக்கனாமி, அதில் ஒரு டாபிக் 6th டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இருந்து நமக்கு இதுவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா இதில்? Who is the chairman of 15th Finance Commission? ஓகே, இதில் எங்கேருந்து கொஸ்டின் இருக்காங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கொஸ்டின் இருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம கொஸ்டின் வந்து பாலிட்டிலையும் கவர் பண்ணலாம், இங்கேயும் கவர் பண்ணலாம். ஸோ பாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம், இங்கே வந்து நம்ம எக்கனாமி ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 இல்லையா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷனுடைய 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங். ஓகே, என்கே சிங் தான் 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன். ஸோ இப்போ வந்து இதில் சில கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணுங்க. இதே கொஸ்டின் ராஜமன்னார் எத்தனாவதுக்கு சேர்மனாக இருந்தார்? ராஜமன்னார் வந்து 4th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு சேர்மனாக இருந்தார். அப்படிதானே? ஸோ இதே இது ஏற்கனவே ஒரு மாஸ்டர் ஃபாலோவிங்கில் கூட கேட்டிருக்காங்க. ஓகேவா? கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த 15ன்றது ரீசெண்டாக உள்ளதை நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நமக்கு தேவையானது. ஓகேவா? இப்போ நமக்கு எந்த ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா கேசி நியோகி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேசி நியோகி, அப்புறம் சந்தானம் வந்து செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து, தேர்டு வந்து சாந்தா, ஏகே சாந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் ராஜமன்னார் வந்து 4th. அப்புறம் இதில் கொடுத்துருக்க ரங்கராஜன், ஸோ ரங்கராஜன் வந்து 12th ஃபினான்ஸ் கமிஷன். தேர்டு வந்து 13th வந்து வெரி ஃபேமஸ். 13th பார்த்தீங்கன்னா விஜய் எல் கேல்கர். ஸோ என்கே சிங் வந்து 15th. ஸோ நமக்கு அதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ 14th யார்? அப்போ 14th வந்து டாக்டர் ஒய்வி ரெட்டி. இது தவிர எதுவும் பெருசாக முக்கியம் இல்லை. இது கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா இந்த 3ஐயும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? சைல்ட் ஸ்கிரீனிங் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சர்வீஸ் அட் பார்ட் ஆஃப் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். ஓகேவா? ஸோ இது வந்து ரிலேட்டட் டு ரூரல் ரிலேட்டடாக உள்ள ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அதுலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் நமக்கு மாறி வந்துருக்குது. ஸோ இது பார்த்துக்கலாம். இருந்தாலும் ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ராம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சைல்டு ஸ்கிரீனிங். ஓகேவா? தேசிய கிராமப்புற சுகாதார உறுப்பினராக குழந்தை பரிசோதனை, சைல்டு ஸ்கிரீனிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சைல்டு சிசு பற்றி கேட்கல, சைல்டு குழந்தை அந்த அதை பற்றி, மற்றும் பாலினம் அறிதல் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜனனி சுரக்ஷா வந்து ரொம்ப சிசுலே வர்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியானது வந்து பால் இருக்கு பார்த்தீங்களா, பாலனா சின்ன குழந்தையா இருக்கும்போது. ஸோ ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ராம். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ பேசிக்காக சில ஹிந்தி வேர்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம், அப்படியான கொஸ்டின் தான் இது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபினான்ஸ் கமிஷன் டிட்டர்மைன்ஸ் த ரிசோர்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு த ஸ்டேட்ஸ். என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் அபோவ் விச் ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் டிட்டர்மைன்ஸ் த ரிசோர்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு த ஸ்டேட். நிதி குழு நிர்ணயம் செய்வது நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். அந்த வேலை செய்தா எஸ். ஆர்டிகல் 280 கிளாஸ் 3 ஸ்பீக் அபவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். எஸ். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 280, ஆர்டிகல் 280 கிளாஸ் 3 வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசுது. கரெக்ட். த டென்யூர் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் 6 years. தப்பு. எத்தனை வருஷங்கள்? 5 வருடங்கள், 5 years. அப்போ இது தவறானது. ஓகேவா? ஸோ 1951 to 50 to 55 இருந்திருக்கும். அப்புறம் வந்து 5 வருஷமா இருந்திருக்கும் இல்லையா? 51 to 55 இருப்பாங்க. அதுக்கப்புறம் 56 to 60, 60 to 64. ஸோ 5 வருஷம் இடையில முடிச்சுட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஸோ 6 years கண்டிப்பாக கிடையாது, தப்பு அது. ஓகே. ஸோ அப்புறம் பாருங்க, ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். எஸ். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், அதுவும் கரெக்டானது. ஸோ இதெல்லாம் கரெக்டுங்க இருக்காங்க 1, 2 and 4. ஓகேவா? ஸோ 3 ஆப்ஷன் தப்புனாலே இந்த ரெண்டையும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ 1 and 2, 1 and 2, 4ன்றது நமக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இது பண்ணுறது யாரு? பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் என்ன? 280. ஆர்டிகல் 280. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? டேஸ் இஸ் நாட் இன்வால்வ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டில் யார் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க? ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கண்டிப்பாக இன்வால்வ் ஆவாங்க, நிதி ஆயோக் வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆவாங்க, அதே மாதிரி வந்து கேக் கண்டிப்பாக இருப்பார். அவர் தான் வரவு செலவு கணக்கையெல்லாம் தணிக்கை பண்ணுறவர், அப்படிதானே? கேக், கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், கேக். அப்புறம் நிதி ஆயோக் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, யோசனை குழுலாம் இருப்பாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் அதில் வந்து உள்ளே வர மாட்டாங்க. ஓகேவா? ஃபினான்ஸ் கமிஷன் அதில் வர மாட்டாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ எந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் தான் இதில் மெயின். சென்டர் ஸ்டாட் உள்ள ரிசோர்ஸ் ஷேர் பண்ணி கொடுக்குறதுல. ஸோ அதுல இருந்தே 1 2 3 கொஸ்டின் கேட்டாங்க. 3 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 3 கொஸ்டினுமே அதான் பார்த்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த டாபிக்ல இல்லை. டாக்ஸஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கலெக்டட் பை. ஓகே, யார் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. சொத்துகளுக்கான வரியை இந்தியாவில் யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்க ஊர்ல வந்து லேண்ட் டாக்ஸ், ஓகேவா, நில வரி இல்லை சொத்து வரி எங்க போய் நீங்க கட்டுவீங்க? பக்கத்துல உள்ள பஞ்சாயத்துல தான் கட்டுவீங்க. ஸோ வந்து லோக்கல் கவர்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, உள்ளாட்சி அரசுல தான் நம்ம போய் கட்டுவோம். ஸோ அவங்க தான் தண்டோரா போட்டு வருவாங்க இல்லையா? வீட்டு வரி சொத்து வரி இன்னும் கட்டலைன்னா சீக்கிரமா வந்து பஞ்சாயத்துல கட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்லி வருவாங்க இல்லையா? எஸ், அப்போ நமக்கு அந்த பேசிக் சென்ஸ்னாலே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கல் கவர்மெண்ட். The tax revenue from lotteries organized by union government or the state government goes to, அதாவது மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு போவோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போவோம். ஓகேவா, ஒன்றிய அரசுக்கு. ஸோ அடுத்த பாருங்க, ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன்? அகைன் கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்குது அப்படிதானே? ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து யார் வந்திருப்பாங்க? என்கே சிங். ஓகேவா, ஸோ இவர் 15th. வேற யாரு? அப்புறம் ரமேஷ் சந்த். ஸோ ரமேஷ் சந்த் வந்து இவர் எந்த இதுலயும் வந்திருக்க மாட்டாரு. ஓகேவா, ஒய்வி ரெட்டி வந்து 14th நமக்கு தெரியும். ஒய்வி ரெட்டி 14th. அசோக் லிகிரி வந்து இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல உள்ள ஃபுல் டைம் மெம்பர். ஓகேவா, 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல ஃபுல் டைம் மெம்பர்ல ஒருத்தர். ஓகே, ஃபுல் டைம் மெம்பர்ல ஒருத்தர். அவரை பற்றி வேற இல்லை. இவர் ஒரு எக்கனாமிஸ்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசராகவும் இருந்தவர் இந்த அசோக் லஹிரி. ஓகேவா, ஸோ வேற எதுவும் ஒரு பற்றி இல்லை. ஸோ ரமேஷ் சந்த் அப்படின்றவர், ஏகே சந்தா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. நான் ரமேஷ் சந்த் அப்படின்றவர் பற்றி நமக்கு தகவல் இல்லை. ஓகேவா, ஸோ ஒரு யாருன்றது தெரியல. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? என்கே சிங். ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் தான், கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு போயிருப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட்ல உள்ளதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா, 15th 14th. ஓகேவா, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is function of Finance Commission of India? ஓகேவா, Finance Commission மட்டும் ஃபுல்லா கேட்டிருக்காங்க. Allocation of the shares of net proceeds of taxes. ஓகேவா, வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளை ஒதுக்கீடு செய்வது நிதி ஆணையத்தின் செயல்பாடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், இது வந்து நிதி ஆணையத்துடைய செயல்பாடு தான். லேயிங் டவுன் பிரின்சிபல் கவர்னிங் கிராண்ட்ஸ் இன் எய்ட். ஓகே, மானியங்களை நிர்வகிக்கக்கூடிய கொள்கைகளை வகுத்தலும் இவங்களுடைய செயல்பாடு தான். எஸ், கரெக்ட். அவங்களோட செயல்பாடுகள் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உறவை பார்ப்பது. ஓகே, லுக்கிங் இன்டு த ஃபினான்சியல் ரிலேஷன் பிட்வீன். ஸோ எல்லாமே ஈஸியான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுவும் கரெக்டான அதுதான். ஓகேவா, ஸோ வரிகளின் நிகர வருவாய் பங்கீடு வந்து ஒதுக்கீடு அதாவது சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு இதுலேயுமே. இப்போ வந்து 14th கூட சொல்லியிருப்பாங்க 42% வரை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக அது வரும். மானியங்களை நிர்வகிக்கும் கொள்கைகளை வகுத்தலும் வரும். அதே மாதிரி வந்து மத்திய மாநில அரசுகளிடையே உள்ள நிதி உறவை வந்து பார்ப்பது, அதை மேற்பார்வையிடுறது, அதுவும் நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழே காணப்படும் இடங்களில் மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாது. ஸோ மாநில அரசுக்கு எதுல இருந்து டாக்ஸ் வராது அப்படின்னு. ஸோ லேண்ட் டாக்ஸ் வந்து மாநில அரசுக்கு தான். ஸோ அதாவது லோக்கல் கவர்மெண்ட் நம்ம கட்டுவோம், அது வந்து நமக்கு எங்க தான் வரும்? மாநில அரசுக்கு தான். ஓகேவா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அது போகாது. ஓகே, மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ். ஓகே, வெஹிக்கிள் டாக்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ் நமக்கு வந்து கட்டுறது கவர்மெண்ட் தான் போகும், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போகும். ஓகேவா, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ். ஓகேவா, டாக்ஸ் அதுவும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போகும். கார்பரேட் டாக்ஸ், ஸோ வணிக நிறுவன வரி. ஸோ கார்பரேட் டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இன்கம் டாக்ஸ் மாதிரி. ஓகேவா, ஸோ அது வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடியது. ஓகே, சென்ட்ரல். ஸோ இது வந்து லோக்கல் டு எங்க ஸ்டேட். ஸோ இது எல்லாமே ஸ்டேட், இது யூனியன். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? கார்பரேட் டாக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இது ஈஸியான கொஸ்டின். ஸோ எந்தெந்த டாக்ஸ்லாம், ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா எந்தெந்த டாக்ஸ் வந்து முக்கியமான டாக்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே கலெக்ட் பண்ணிக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேரை கொடுக்குறது, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா, ஸோ சென்டர் இம்போஸ் பண்ணி சென்டரே கலெக்ட் பண்ணிக்கிறது 1, சென்டர் இம்போஸ் பண்ணி ஸ்டேட் கலெக்ட் பண்ணிக்கிறது 2, சென்டர் இம்போர்ட் பண்ணி சென்டரே கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு ஷேர் கொடுக்கறது. ஓகேவா, இன்னொன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இம்போஸ் பண்ணி ஸ்டேட்டே கலெக்ட் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் முக்கியமான மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஆஃப் த
இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அத்தரைஸ் த ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி எந்த ஆர்டிகல் சொல்லுது? இதெல்லாம் மறக்க கூடாது இல்லையா? ஸோ ஆர்டிகல் 280 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸை பற்றி எது சொல்லுது? ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷனை பற்றி 280 கிளாஸ் 3 சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆர்டிகல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாத்தீங்களா, சேர்மன் ஆஃப் 13 ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா? ஸோ அப்போ கொஞ்சம் முன்னாடி உள்ளதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, 14 நமக்கு தெரியும், ஒய்வி ரெட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே படிச்சிட்டோம். விஜய் கேல்கர் இதுவரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணதில்ல, இந்த வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்க, கொஸ்டினாக கேட்டாங்க. ஸோ 13th ஃபினான்ஸ் கமிஷன் யாரு? விஜய் கேல்கர். ஓகேவா? ஸோ இவர் தான் 13th. கரெக்ட் ஆன்சர். ஸோ ரங்கராஜன் எந்தது? 12th. ரங்கராஜன் 12th ஃபினான்ஸ் கமிஷன். கேசி பந்த். கேசி பண்ட் வந்து என்ன? 10th ஃபினான்ஸ் கமிஷன். பந்த் 10th. ஓகே, 10th ஃபினான்ஸ் கமிஷன். என்கேபி சால்வ் வந்து 9th. ஸோ 9th 10th 11th மட்டும் இல்லை, 11th சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? 11th ஆல்ரெடி கொஸ்டின் வந்துருக்கு. யாரு? ஏஎம் குஷ்ரு. ஞாபகம் இருக்கா? 11th ஏஎம் குஷ்ரு. ஓகே, ஸோ இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூலமா பார்த்தது மட்டுமே, அதாவது ஆப்ஷன்ல கொடுத்துறது உட்பட பார்த்தது மட்டுமே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முக்கியம் கேசி நியோஜி சொல்லிட்டேன். செகண்ட் சந்தானம், அதுவும் மறக்க மாட்டீங்க. அடுத்தது பாருங்க ஏகே சந்தா. ஸோ அது வந்து இதோட படிக்கல, நான் வச்சுக்கலாம். ஸோ பிவி ராஜமன்னார் நிறைய வாட்டி கேட்டாங்க. 4th. ஸோ 5th உள்ள நீங்க படிக்கல, மகாவீர் தியாகி. 6th வந்து நம்ம கொஸ்டின் மூலமா படிக்கல, ஸோ அதையும் விட்டுறலாம். ஓகே, பிரம்மானந்த ரெட்டி வருவாரு. 7th வந்து ஜேஎம் செலக்ட் வருவாரு. ஓகேவா? 8th வந்து படிச்சோம் ஒய்பி சவான். 9th என்கேபி ஸ்லேவ். 10th கேசி பந்த். 11th குஷ்ரு. 12th ரங்கராஜன். 13th விஜய் கேல்கர். 14th ஒய்வி ரெட்டி. 15th யாரு? என்கே சிங். ஓகேவா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட எல்லாம் படிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி படித்தாலும் நமக்கு வந்து ஞாபகம் இருந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Which of the following taxes are levied by union government but collected and appropriated by the state? ஓகேவா? ஸோ கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்காரம் பாருங்க. Which of the following taxes are levied by the union government? அதாவது பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல சேல்ஸ் டாக்ஸ் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்டோட தான், அவங்களே வசூலிச்சு அவங்களே பண்ணிக்கிறது. ஓகே, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டாம்ப் டியூட்டி வந்து அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வசூலிக்கிறது. ஸோ இது வந்து கரெக்ட். அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் மெடிக்கல் அண்ட் டாய்லெட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் அப்படிதான். ஸோ இப்போ இதுவும் கரெக்ட். இதுவும் சென்ட்ரல் வந்து இம்போஸ் பண்ணி ஸ்டேட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது சென்ட்ரலோட இது, அவங்களே கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு எதுவும் வராது. ஸோ அப்போ நமக்கு இந்த ரெண்டும் தான். சேல்ஸ் டேக்ஸ் வந்து ஸ்டேட்டே, இது வந்து சென்டரே. அப்போ 2 and 3 மட்டும் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, 2 and 3 மட்டும் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இதை தவிர எதுவுமே கேட்கறது இல்லை. ஸோ சம்மரியா நம்ம சொன்ன பண்ணோம்னா ஃபினான்ஸ் கமிஷனை நல்லா பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகே, எது? ஃபினான்ஸ் கமிஷன். அதுலேயும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, அந்த சேர் பர்சன் கேட்டிருக்காங்க, யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. சேர் பர்சன் கேட்டிருக்காங்க, அப்பாயிண்டட் பை கேட்டிருக்காங்க, ஆர்டிகிள் கேட்டிருக்காங்க, வேற ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் படி ஃபினான்ஸ் கமிஷன் தான் அதிகமாக இருந்தது. இது போக டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை அந்த கதை. ஓகேவா? கலெக்டட் பை சென்டர் பண்ணி சென்டர் எடுக்கிறாங்களா, ஸ்டேட் எடுக்கிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இது போக நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்க? டாக்ஸ் அப்படி கேட்குறாங்க. அதான் டாக்ஸ் வந்து யார் இது பண்ணியிருப்பாங்க, எந்த டாக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வேற எதுவும் பெருசாக கொஸ்டின் இல்லை, அப்படிதானே? ஸோ ஜென்ரலாக டாக்ஸஸ் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வருமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வருமா, லோக்கல் பாடிஸ் வந்து கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு கொஸ்டின். ஸ்டேட் கவர்மெண்டா, சென்ட்ரல் கவர்மெண்டா, லோக்கல் பாடிஸ் கலெக்ட் பண்ணுவாங்களா இப்படின்ற கொஸ்டின். ஸோ இந்த பேசிக்ஸ்ல பார்த்தாலே போதும், நம்ம எல்லாத்துக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ சேர் பர்சன் வந்து 1 to 15 வரை ஞாபகம் இருந்தால் ஃபைன், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 5-6 ஞாபகம் இருந்தால் நல்லது. ஸோ இந்த வகையில் இதை அப்ரோச் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப குட்டியான பாட்டு இது வந்து நிறைய இருக்கு படிக்கிறதுக்கான, அதெல்லாம் நீங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில ஷார்ட் நோட்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம வந்து அடுத்தது வீடியோஸ் பண்ணுவோம். இந்த வகையில ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். நம்ம வந்து சீக்கிரத்துல கண்டென்ட் வீடியோ போடுவோம், அப்போ உங்களுக்கே புரியும். ஓகே, ஸோ அப்போ இந்த பேட்டர்ன்ல இவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோல அடுத்த டாபிக்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.